இந்த உலகத்திலே சொந்த சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டிய அன்பு கூறாதபடி பகைக்கிறவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மில் விரும்புவது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். அவருடைய அன்பின் நிமித்தமே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனம் என்று சொல்லி உரிமை பாராட்டப்பட்டிருக்கிறோம். ஆக நீங்களும் நானும் எவ்விதமாய் வாழ வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எவ்விதமாய் அன்பு கூர்ந்தாரோ அதை போன்று நாம் உலகத்திலே ஆமே பிறரை நேசிக்கிறவர்களாக அன்புகளாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்வழி என்பது ஆமென், தேவனை ஆராதிக்கிற நீங்கள் நானும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உலகமே சொல்லுகிறது பாருங்க, அன்பே கடவுள். ஆமென், அவ்வளவு பிரதானமாய் இருக்கிறது ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்த அன்பு. இந்த அன்பிலே, கிறிஸ்துவின் அன்பிலே ஒருவன் நிலைத்திருந்தால் அவருடைய வழியிலே அவன் நிலைத்திருக்கிறான். தேவனுடைய வழியிலே நிலைத்து வாழுகிற ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்கு அவன் சுதந்திரவாளியாக மாறுவான். ஆனால் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திராதபடி, காண்கிற சகோதரத்திலே அன்பில்லாதபடி ஒரு மனுஷன் போவான் என்று சொன்னால் தேவன் ஏற்படுத்தி வைக்கிற நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ளாமல் அவன் இழந்து விடுகிறான். சபையே, நீங்களும் நானும் ஆண்டவன் நம்மில் ஏற்படுத்தின நிலையில் அந்த தெய்வீக அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்துவர்களாய், ஆமே, உலகத்துக்கு காண்பிக்குள்ளாய் நாம் இருக்க வேண்டும். கரமேது சொல்லுவோம், ஹல்லேலூயா. அவங்க எப்படியும் போட்டுமே, எந்த கேடும் அடையட்டுமே என்று சொல்லி காணாதவர்களை போல அல்ல, அழிவின் பாதி இருக்கிற ஜனங்கள் மேலே நாம் மனதுருக்கம் உள்ள அன்புள்ளாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மத்தியிலே கிறிஸ்து காண்பித்த அந்த தெய்வீக அன்பை நாம் வெளிப்படுத்தலாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்புள்ளவர்கள் மேல் ஒரு ஆத்தும பாரம் இருக்கும். கரமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவ கிறிஸ்துவுடைய மெய்யான அன்பின் நம்மிலே இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அழிவின் பாதையில் இருக்கிற ஜனங்கள் மேலே நாம் அக்கறை உள்ளவர்களாக இருப்போம். பாவத்துக்கும் சாபத்துக்கும் உடன்பட்டிருக்கிற ஜனங்கள் மீட்படைவதற்கு என்று சொல்கிற சிந்தை உள்ளாக இருப்போம். அந்த ஆத்தும வாரம் உள்ளவர்கள் தான் கர்த்தருடைய மெய்யான வழியிலே அல்ல செவ்வையான வழி நடக்கிறவர்கள். ஆக தேவன் நம்மை குறித்து விரும்புவது அவர் நமக்கு காண்பித்த செவ்வையான வழி நடக்க வேண்டும்.